குட் ஈவினிங். சுக்கவனம் ஃபார்ம்லேருந்து பேசுகிறேன். இப்போ நான் நெல் வயலில் இருக்கேன். நெல் பார்த்திங்கன்னா பூ வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. நெல்லோட பூ இப்படி தான் இருக்கும். இப்போ இப்படியே கதிர் பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாற்றுலேயும் ஒரு எவ்வளோ குத்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா வந்திருக்கு இந்த நெல். ஸ்பெஷலி இந்த மேல் சைடு வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஸோ ஜென்ரலாக பூ பிடிக்கிற சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து அந்த சாறு உறிஞ்சி பூசி வரும் நிறைய. அதனால் வந்து நம்ம வந்து சூடோமோனாஸ் தெளித்து விடுவேன் நான் ஜென்ரலாகவே. செகண்ட் வந்து இந்த பூ வந்து எல்லாமே வந்து நல்ல மணியாக பிடிக்கிறதுக்கும் நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பூ பிடிக்கிறதுக்கும் வந்து மோர் கரைசல் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் வந்து மோர் கரைசலில் வந்து புளிச்ச மோர், அப்புறம் இளநீர், மஞ்சள் பொடி, பெருங்காயம் இது சேர்த்து நல்லா ஊற வச்சுருப்பேன். அது எப்பவுமே என்கிட்ட கொஞ்சம் ரெடியாகவே இருக்கும். அதை மாற்றி மாற்றி அதாவது செடிங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிட் வந்து இன்றைக்கி கொடுத்தாச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா சூடோமோனாஸ், மோர் கரைசல், வெல்லம் அது மூணும் ஒரு 200 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். ஒரு 2 நாள் அது வந்து நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிடுது. ஸோ இன்றைக்கி மார்னிங் என்ன பண்ணேன்னா அது 200 லிட்டர் ட்ரம்மில் மாற்றி அதில் வந்து பழக்கரைசலும் வாழைப்பழ கரைசல் ரெண்டுமே வந்து கலந்து விட்டேன். பழக்கரைசல் வந்து 5 லிட்டர் கலந்துட்டேன். வாழைப்பழ கரைசல் வந்து ஒரு லிட்டர் கலந்து அதையும் போட்டாச்சு. போட்டு கரெக்டாக இன்றைக்கி ஃபுல்லாக அது ஃபெர்மெண்ட் ஆகிடுது. ஸோ இப்போ ஈவினிங் தான் நாங்கள் வந்து அதை எடுத்து தெளித்து விட்டோம். இந்த மேல் வயல் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ கீழ் வயலுக்கு கொடுத்துட்டுருக்காரு. நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஏன்னா வந்து இது தண்ணி ரொம்ப நின்று ரொம்ப பாழாக போயிடுச்சு. வரவே வராதுன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. ஏன்னா வற்ற விட்டுட்டோம் ஃபுல்லாகவே. தண்ணி நல்லா வற்ற விட்டுட்டு அப்புறம் இந்த கரைசல்கள்லாம் கொடுக்க ஈயம் கரைசல், மீனம் அந்த மாதிரி கொடுக்க இது வந்து நல்லா வர ஆரம்பிச்சிடுது. இந்த மாதிரி என்னால் நிலத்துலலாம் இறங்கி அடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து ஆள் ஹையர் பண்ணிப்போம். இவர் வந்து ஆன் டிமாண்டு. செகண்ட் நான் ஊரில் இல்லைனாலும் இவர் தான் உள்ளே வந்து அந்த சிப்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறது அதெல்லாம். அதே மாதிரி மரத்தில் இருந்தால் கொஞ்சம் பெரிய ஒர்க் இருக்குது, கட் பண்ணோம் அந்த மாதிரிலாம் இருந்தோம்னா ஹெல்ப் பண்ணுவார். அந்த மாதிரி மெயினாக நெல் வந்து நல்லா வளர்த்து விட்டுருவார். அவருக்கு அதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா அவரே வந்து கொஞ்சம் நிறைய லேண்டெல்லாம் வச்சு இருந்தால் அதனால். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த பேட்ச் வந்து கரும்பு நம்ம ஓட்டி விட்டோம் இல்லையா, அந்த பேட்ச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த டைமில் ஒரு 5000 ருபீஸ் ஆச்சு. ஏன்னா அது பெரிய கரும்பு பெருசாக இருந்தால் அதை ஓட்டி ஒரு 4 வாட்டி ஓட்ட வேண்டியதாகிடுது. ஸோ அது போட்டிட்டு அப்புறமா இவங்க வந்து பரம்படித்தாங்க சமமாக இருக்கிறதுக்காக. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, சரி நம்ம இந்த காசு செலவு பண்ணியிருக்கோம், இதை சும்மா வைக்க வேண்டாம், எப்படி புல் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ களை இருக்குது இதில், அது வரதான் செய்யும். ஸோ அதுக்கு வந்து சும்மா ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஒரு 8 கிலோ மட்டும் வாங்கி அப்படியே விறகால தூவி விட்டோம். ஆனால் இதில் வேறு எந்த ஒர்க்குமே கிடையாது. ஏன்னா இது வந்து லேண்ட் வந்து அடுத்த கிராப்புக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த லேண்டை ஓட்டினது. ஏன்னா கரும்பு வந்து ஒன்றுமே தேராது. செலவு பண்ணாலும் நம்ம வெட்டச்ச இருக்கிற காசெல்லாம் கொடுத்துட வேண்டியது தான் அந்த மாதிரி. ஸோ அதனால தான் ஓட்டி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம்னு நினச்சது. ஆனால் இந்த விறகால ஓட்டி இதில் வேறு ஒர்க் எதுவும் பண்ணலை. நம்ம களை எடுக்கலை, நாற்று எடுத்து விடலை, எதுவும் பண்ணல, அப்படியே விட்டோம். என்ன வருதோ வரட்டோன்னு. ஆனால் நிஜமாவே பயிர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ 200 லிட்டர் வந்து மேலே ஒரு 30 சென்ட், இந்த பக்கம் ஒரு 25 சென்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் இது உள்ளே இறங்கி இந்த விறகாலுக்கும் அடிக்கிறார். இப்போ இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரேயர் வச்சு இந்த என்டையர் பேட்ச் வந்து நம்ம தெளித்து விட்டோம். அதில் என்னென்னா இந்த கடைசியில் கொஞ்சம் வெயிட் வந்து அந்த பைப் வந்து எட்டலை. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பேட்ச்க்கு மட்டும் ஒரு பக்கெட்டில் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு மக்கு வச்சு அப்படியே விசிறி விட்டுருக்காரு. ஸோ வந்து இந்த இது எல்லாமே கவர் ஆகிடும். அதுக்காக
பாருங்கள் அந்த மாதிரி விசிறி விட்டுருவார். அது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண மாதிரி. இன்ஃபேக்ட் நம்ம நிலத்தில் தண்ணி விட்டால் கூட வாய்க்கால் பாய்ச்சனம் பாய்ச்ச கூட இந்த மாதிரி கரெக்டாக போகாது. இந்த மாதிரி வந்து தெளித்து விடச்சா எல்லாமே ஒரு பயிருக்கும் அது வந்து ரீச் ஆகிடும். நான் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லா உரமே இப்படி தான் கொடுப்போம். கொஞ்சம் நம்மளுக்கு ஆள் ஹையர் பண்ணணும் அதெல்லாம் இருக்குது தான். பட் ஸ்டில் வந்து இந்த மாதிரி தெளித்து விட்டோம்னா உங்களுக்கு எல்லா பார்ட்டுக்கும் போயிடும். அப்போ கீழே தண்ணி உடைச்சா உங்களுக்கு வந்து அந்த பயிர் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்.